உங்களுக்கு கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா. அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கொடுத்து அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். நான் பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாயினின்று வார்த்தைகளை போடவும் அந்த பலனை அடியனுக்கு கொடுக்கவும் நீர் உதவி செய்யும்படியாக நம்முடைய சமுத்திரம் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் என்னை பெருமை பாராட்டவோ என்னை கனப்படுத்தவோ இல்லை தகப்பனே. எல்லாம் உங்களை கனப்படுத்தவும் உம்முடைய வார்த்தையினாலே உங்களை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இந்த நாளிலே கேட்கக்கூடிய அந்த செய்திகளை கவனமாக கேட்கவும் எங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் அதை நாங்கள் கேட்க எங்களுக்கு தயவாய் இறக்க வைக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது அழைப்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாம் பார்க்கிறோம். தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி எவர்களை அழைக்க தீர்மானம் பண்ணினாரோ அது தவறவே இல்லை. அவர்களை தவறாமல் அழைத்திருக்கிறார். அதே போல எவர்களை முன்குறித்தாரோ அவர்களையும் அழைத்திருக்கிறார். அவர்களை அழைத்தது மாத்திரமல்ல, பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அழைத்தது மாத்திரமல்ல, அவர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், நீதிமான்களாக்கினார். இன்றைய வரை அவர்களை பற்றி பேசுவதற்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு. இது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தேவன் இந்த அழைப்பை இனி வரக்கூடிய சந்ததிக்கும் இந்த பரம அழைப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ நான் என்னை கூப்பிட்டார் என்று நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டியது அவசியமே இல்லை. நம்முடைய நல் நடக்கையிலும் நம்முடைய நீதியிலும் நம்முடைய பரிசுத்தத்திலும் தான் அதை காட்ட முடியும். அதை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் செய்தார்கள், தவறாமல் செய்தார்கள். அவர் என்ன வார்த்தையை சொல்லி முடித்தாரோ அந்த வார்த்தையை அப்படியே செய்து முடித்தார்கள், அப்படியே உள்ளே வந்தார்கள். அவர்களால் தான் இன்றைக்கு இந்த வேதம் பேசப்பட்டிருக்கிறது. நோவா அந்த தேசத்திலேயே வைத்து ஒரு நீதிமானாக இருந்தார். நீதிமான் மாத்திரம் அல்ல, இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு, இந்த ஜனங்களை தேவ சந்ததியை உருவாக்குவதற்கு அவருக்கு வேற வழியே தெரியல. எத்தனையோ பிரசங்கத்தை நோவா பண்ணினார். அவருக்கு கொடுத்த வேலையை பண்ணி கொண்டுதான் பண்ணினார். நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதற்குள் என்னுடைய ஜனங்கள் யார் யார் வருகிறார்களோ அவருக்கு உண்டான வசதிகளை செய்து கொடு. அது என்னுடைய தீர்மானம். ஆனால் அவர்கள் வருவது வராதது அவர்களுடைய இஷ்டம், அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விடு. ஆனால் நீ தப்பிப்பதற்கோ உன்னுடைய பிள்ளைகள் தப்பிக்கொள்வதற்கும் நான் இந்த பேழையை உண்டு பண்ணுகிறேன். நான் அழைத்த உன்னை மாத்திரம் அழைக்கவில்லை, நான் படைத்த மிருக ஜீவன்களை நான் அழைத்திருக்கிறேன். இவைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு இடத்திலே சேர்த்து அவர் சொன்னபடி எல்லாம் நோவா செய்து முடித்தாரா? முடித்தார். அவருக்கு எத்தனை காலம் அதிலே தேவைப்பட்டது என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் அந்த வேலையை மட்டும் அந்த 8 பேர் செய்யவில்லை. அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இந்த பேழைக்குள் உங்களை அழைக்கிறார் தேவன், வாங்கள் வந்து இந்த பேழையை உண்டு பண்ணுங்கள். உங்களுக்காகவே இந்த பெரிய பேழையை, அவர் எப்பேற்பட்ட பேழை என்பதை அவருக்கே தெரியாதபடி அதை கட்டினார். அவருடைய திட்டம், என்னுடைய ஜனங்கள் யார் வேணாலும் வந்து அந்த பேழைக்குள் நுழைந்து கொள்ளட்டும். ஆனால் அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
தங்களை தாங்களே அவர்கள் கெடுத்து கொண்டார்கள். ஆனால் நோவா குடும்பம் மாத்திரம் தேவன் மேல் அவ்வளவு பற்றுதல், எங்கிருந்தோ வந்து தேவனுடைய அழைப்பை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு இந்த பேழையை யார் உண்டு பண்ணுவது என்று சொல்லாதபடிக்கு, தன்னுடைய இருதயத்தில் முறுமுறுக்காதபடிக்கு பேழையை உண்டு பண்ணினார். அது மாத்திரமல்ல, அதிலே பிரசங்கம் பண்ணினார். ஆனால் பிரசங்கத்தை ஏற்காத அந்த மக்களை அவர் ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஆனால் குறித்த காலத்தில், அவர் முன் குறித்திருந்த காலத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்தார். யோவாக்கு அதெல்லாம் தெரியாது, இப்படியெல்லாம் செய்ய போறாருங்கிறது தெரியாது. அவர் சொன்ன வேலையை நான் அப்படியே செய்து முடித்தேன், அவ்வளவுதான். இந்த மிருகத்தை உள்ளே கொண்டு போ, இந்த மிருகத்துக்கு உண்டானதெல்லாம் கொண்டு போய் சேகரித்து வை, அப்படியெல்லாம் அறையை கட்டிக்கொள், இதெல்லாம் சொன்னார். அவர் எதிர்பார்த்தது என்னுடைய ஜனங்கள் அதற்குள் பிரவேசிக்க வேண்டும், அவர்கள் போய் அந்த பத்திரமாக நான் தெரிந்தெடுத்த தேசத்திலே போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய தீர்மானம். ஆனால் தீர்மானத்திற்கு அந்த ஜனங்கள் ஒத்து கொடுக்கவில்லை, ஒத்துழைத்து போகவில்லை. தேவன் விசனப்பட்டார். அவர் படைத்த அந்த மிருகம் கூட அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள் போனது. ஆனால் மனிதன் போகவில்லை. ஆனால் அவருக்கு தெரியும், இந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட போகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். காக்கப்பட்டார்கள். ஒரு இடத்திலே போய் சேர்ந்தார்கள். அந்த இடத்திலே அவர் வந்து சேர்ந்தவுடனே தேவன் சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய சந்ததி பெருகுவதற்காக நோவா, நான் இந்த ஜனங்களை உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு அவருக்கு உண்டான காரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து முடித்து விட்டார். அந்த நோவா மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நிறைவேற்றினார். பின் வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும், ஆபிரகாம் எடுத்தீர்கள் என்றால் ஒன்றுமே தெரியாது, ஒரு கல் வணக்கத்தை செய்து கொண்டிருந்த ஒரு இனத்தார். ஆனால் எப்படி தேவனுக்கு தெரியுமோ என்னமோ தெரியாது, ஆபிரகாமை முன்குறித்திருக்கிறார். அந்த தேசத்திலிருந்து அவரை பிரித்தெடுப்பதற்கு தேவன் முன்குறித்திருந்தார். அதே மாதிரி அவரை முன்குறித்தது மாத்திரமல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்து கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்திற்கு ஆபிரகாம் உடன்படவில்லை என்றால் கண்டிப்பான முறையில் இந்த ஜாதி உருவாக்கியிருக்காது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உருவாக்கியிருக்க முடியவே முடியாது, இந்த 12 கோத்திரங்கள் உருவாக்கியிருக்க முடியவே முடியாது. ஆனால் ஒரு வார்த்தை, ஒரு முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தன் இருதயத்திலே அதை வாங்கிக் கொண்டு, யாரோ ஒரு தேவன் எங்கிருந்தோ பேசுகிறார், இந்த மாதிரி அழைப்பு எனக்கு யாருமே கொடுக்கலையே, சரி இதுதான் என்னுடைய அழைப்பு என்று சொல்லி தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தான் வணங்கி கொண்டிருந்த அந்த சூரியன் மிளகுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் அழைத்த அழைப்புக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். அவர் என்ன சொன்னார்? இந்த தேசத்தை விட்டு வா, ஒன்று உனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டுவிடு, நான் உனக்கு உண்டானதை வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னால்தான் என்னுடைய ஜனங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உன்னால்தான் பெருக போகிறார்கள், சாதாரணமாக பெருகவில்லை. நான் ஒரு பூமியை உண்டாக்கினேன், அந்த பூமியிலே பாவம் பெருகினது, நான் நினைத்த மாதிரி அந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால் பேழையை கொண்டு அழைத்தேன். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும். வந்தவுடனே தேவனுடைய வார்த்தை என்னென்ன ஆதியில் என்ன பண்ணினார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். உள்ளே வந்த பிற்பாடு அவருடைய எல்லா காரியத்தையும் தெரிந்து கொண்டார். இதுதான் பரம அழைப்பு என்பதையும் புரிந்து கொண்டார். எல்லாத்தையும் விட்டு
தேவனையே நம்பி, ஆவியாய் இருக்கிற தேவனையே நம்பி அவர் பின் வந்தார். அவர் பட்ட பாடுகளுக்கு பிரயாசத்திற்கு பலன் கிடைத்தது. இந்த இஸ்ரேல் சந்ததி பெருகிற்று. அவர் பிற்பாடு மோசே, அவரையும் தேவன் அந்த தேசத்தில் எப்படிதான் கண்டுபிடித்தாரோ தெரியவில்லை. இவன் நீதிமான், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், இவனை கொண்டு இந்த ஜனங்களை நான் மேய்த்து கொண்டு வருவேன். 6 லட்சம் புருஷர்களையும் 6 லட்சம் பெண்களையும், எத்தனையோ 6 லட்சம் தான் சொல்கிறார்கள், பிள்ளைகளையும், மொத்தம் 24 லட்சத்து சில்லறை. இத்தனை ஜனங்களையும் ஒரு தாசன், சாதாரண வேலை அல்ல, எத்தனை காரியங்களை சந்தித்திருப்பார். அவர் சந்திக்காத அந்த இதே கிடையாது. அத்தனையும் அனுபவத்தை கற்றுக்கொண்டார். இப்படித்தான் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி அவர் செய்தார். ஆனால் இந்த ஜனங்கள் விடவில்லை அவரை. அவர் குறிப்பிட்ட தேசத்திற்கு இவர்கள் தான் போக வேண்டும், அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு இவர்கள் தான் போக வேண்டும், இவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று தீர்மானித்தார். அந்த தீர்மானத்தை மோசேயினால் கடைபிடிக்கவே முடியவில்லை. கடைசியில் யோசுவாவும் காலேபும் தான் கண்டுபிடித்தார்கள். அதற்குள்ளும் ஒரு இளைஞனாகி அந்த வாலிபன் இருந்தான். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவர்களை முன்குறித்தார். சாதாரண அந்த யோசுவா மோசேக்கு கீழ் வேலை செய்து கொண்டிருந்தவர். அவர் உள்ளே வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு தான் இருக்கும். அந்த வயசு முதல் கொண்டு அவருடைய முதிர் வயது வரைக்கும் தேவன் அவரை களைப்படையவே செய்யவில்லை. அவருடைய பலனை கொண்டு காலேபையும் யோசுவாவையும் அழகாக பராமரித்தார், போஷித்தார். அவர்கள் மூலமாக கானான் தேசத்தில் அடி எடுத்து வைத்தார்கள் இந்த ஜனங்கள். அவருடைய தீர்மானம், யாருமே கெட்டு போகக்கூடாது, இந்த ஜனத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆனால் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்காதபடிக்கு அவர்களுடைய இஷ்டப்படி அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். நீங்கள் படித்து பாருங்கள், எல்லா இடத்திலும் அவர் சேர்க்க வேண்டும் தான் பிரயாசப்பட்டார ஒழிய அவர்களை பிரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்களை கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த ஜனங்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டு எல்லோரும் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட 600 வருஷம் தேவன் அவர்களோடு போராடி 600 வருஷத்துக்கு மேல் தேவன் ஒரு இருண்ட உலகத்தை உண்டாக்கி விட்டார். பேச்சுவார்த்தை கிடையாது, குறிப்பிட்ட குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. தீர்க்கதரிசிகளுடைய காரியத்திலே தேவன் அக்கறை கொண்டு செய்து அவர்களும் அதன்படி செய்தார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் மேல் உள்ள வெறுப்பினால் தேவன் என்ன பண்ணுவது என்று தெரியாதபடிக்கு ஒரு பெரிய அழைப்பை தன்னுடைய குமாரனுக்கே கொடுத்தார். யாராவது செய்ய முடியுங்களா? தெரியும், எல்லாமே தெரியும். அவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார், எல்லாமே செய்தார். இவர்தான் இந்த அழைப்புக்கு எல்லாரையும் ஒன்று சேர்ப்பதற்கு அழைக்கப்பட்ட பாத்திரம் என்று நினைத்து எவ்வளவோ அன்பு வைத்து மடியிலே படுக்க வைத்து கொஞ்சிருக்கிறார். மடியிலே தவழ்ந்த அந்த குமாரனையே உலகத்திற்கு கொடுத்தார். அவருடைய அழைப்பை யாருமே மறுதளிக்கவில்லை. வந்த தீர்க்கதரிசிகளையும் அழைக்கவில்லை, குமாரனையும் மறுதளிக்கவில்லை. குமாரன் வந்தார். அவர் இந்த உலகத்திற்கு உண்டான காரியங்கள் பூராவும் நாம் எப்படி பாடுபடுகிறோமோ அதே பாடுகளை பட்டார். தன்னுடைய தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். அவர் வளரும் தருவாயிலே கூட நல்ல ஒரு அறிவாற்றலோடு ஞானத்தோடு குழந்தை பருவத்திலேயே
அந்த அறிவை பெற்றுவிட்டார். எந்த விதமான பாவத்திற்கு பிறக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே பிறந்து நான் என்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே எவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும் என்பதை நமக்கு காட்டியிருக்கிறார். தேவன் என்னுடைய அப்பா என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய நான் அதற்கு கீழ்ப்படிந்து செவி சாய்க்க வேண்டும். நான் இந்த உலகத்தில் 33 வருட காலம் நான் ஜீவிக்கும் வரை பாவமற்ற பரிசுத்தராக நான் ஜீவித்தேன். நீங்களும் ஜீவியுங்கள். நான் எதற்காக வந்தேன்? 12 வயதிலே அவருடைய திட்டத்திற்கு தயாராகிவிட்டார். அவர் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு வெளியேறினார். தன்னுடைய 30வது வயதில் நான் செய்ய வேண்டிய வேலை வந்து விட்டது, எனக்கு ஒரு பக்குவம் வந்து விட்டது. இனி நான் இந்த உலகத்திலே என்னுடைய அப்பா எனக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நான் செய்ய போகிறேன். இதனால் என்ன வந்தாலும் பரவாயில்லை என்பதை நினைத்து கொண்டு அவருக்கு தெரியும், இந்த கயவர்கள், இந்த யூதர்கள் தன்னை சிலுவையிலே அறைய போகிறார்கள், தன்னை அவமானப்படுத்த போகிறார்கள் என்பது இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனாலும் சகித்தார். யாருக்காக? நமக்காக. தேவன் என்னுடைய சந்ததி இஸ்ரவேலை ஒன்று சேர்க்க பாடுபட்டார். ஆனால் தேவனே கடைசியிலே ஒரு முடிவெடுத்தார். இஸ்ரவேல் மாத்திரம் ரட்சிக்கப்பட வேண்டாம், எல்லாரும் புறஜாதிகள், தேவனை பற்றி அறியாத அந்நிய ஜாதிகள் எல்லோருமே இந்த ரட்சிப்புக்குள் வர வேண்டும். அது என் மகன் மூலமாக தான் நிறைவேறப் போகிறது. ஆனால் அவருடைய சிலுவைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லி அப்போஸ்தலர்களை அழைத்தார்? படிங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 படிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: புத்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோப்பு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோப்பு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்கள் அழைத்தார். அவர்களை அழைக்கும் போது ஒரு பவர் கொடுத்தார். ஆனால் அந்த பவர் முக்கியத்துவம் அல்ல. அழைத்த காரணமே, படிக்க 6ஆம் வசனம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று புரியுங்கள். இதற்காகத்தான் அழைத்தார். தேவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை, ஆசைப்பட்டு இந்த ஜனங்களை, என்னுடைய சந்ததி என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று சேர்த்தாரோ அது அவர்களால் முடியவில்லை. தன்னுடைய குமாரனால் நிறைவேற்றப் போகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் அவருடைய சிலுவைக்கு பின்பு புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிறது என்பதையும் சொல்லிவிட்டார். உன்னுடைய பாடுகளுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிறது என்பதை சொல்லிவிட்டார். அதே பிரகாரம் சிலுவை
வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்று சேரவில்லை. யூதர்கள் இன்னும் மோசமாக அவருடைய குமாரனையே சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவானாக எண்ணி கீழ்ப்படிந்து தன்னுடைய கதாபாத்திரத்தை அப்படியே முடித்து கொடுத்தார். தேவனுடைய அந்த வசனத்தை சந்தோஷப்படுத்தி கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்தது நோக்கத்தை அவர் நமக்கு புரிய வைத்து விட்டார். அப்போஸ்தலருக்கு புரிய வைத்து விட்டார். பிற்பாடு வந்த சீசர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அதை விளங்க பண்ணிவிட்டார். பிற்பாடு அந்த பொறுப்பை பேதுரு கையிலே ஒப்படைத்தார். படிப்பறிவில்லாத அந்த பேதுரு தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்த பேதுரு, நான் யார் செத்தாலும் சரி நான் உங்களோடு கூட முன் நிற்பேன் என்று சொன்ன பேதுரு, அவர் இருக்கும் பொழுதே தன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு அவர் சிலுவை வரை அவர் எங்கே போய் அந்த மாளிகையிலே நிற்கும் பொழுது, அந்த முற்றத்தில் நிற்கும் பொழுது வேலைக்காரரிடத்தை மறுதலித்தார். இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவிட்ட சொன்ன வார்த்தைகள். ஆனாலும் அந்த நினைவாற்றலை அவருக்கு அவர் அதை பரிமாறிக்கொள்ளவில்லை. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பரிமாறிக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை சாட்டையில் அடித்து சிலுவையில் அறைய போகும் தருவாயில் தன்னை அப்படியே பார்த்து அவரை மறுதலித்து விட்டோமே என்று மனம் கசந்து அழுத பேதுரு மறுபடியும் அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் சேர்த்துக் கொண்டார். பேதுருவே, நீதான் இந்த சபையை இனி வரக்கூடிய சந்ததிக்கு நான் என்னென்ன முன்குறித்திருக்கிறேனோ அவர்களையெல்லாம் கொண்டு வரப்போகிறார் என்று சொல்லி பெந்தகோஸ்தே நாளிலே பேதுருவை பேச வைத்தார். சாதாரண பேச்சு அல்ல, 14 மொழியிலே பேசினார். அவர்கள் அங்கே இருந்த அந்த தேசத்தார் 14 தேசத்தார், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழி, அதை பரிசுத்த ஆவியானவர் விளங்கச் செய்தார். அவர் சொன்ன வார்த்தைகளை அந்த புறஜாதியான அந்த தேசத்தார் கேட்கிற அளவுக்கு பண்ணி முதல் அவர்கள் பேதுருவிட்டே கேட்ட வார்த்தை, நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய அழைப்பை பேதுருக்கு கொடுத்தார். அது மாத்திரம் சபை நிறுத்தவில்லை, மறுபடியும் அந்த 3000 பேருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிலே வைராக்கியம் கொண்டு மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மறுபடியும் பிரசங்கித்தார்கள். மறுபடியும் 5000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். 8000 பேர் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு படிப்பறிவில்லாத ஒரு மீனவனை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீசன். இந்த சீசன் பண்ணின காரியம் சிலுவைக்கு பிற்பாடு, பரலோகம் ஏறி போன பிற்பாடு, அந்த தீர்மானத்து புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். அவருடைய திட்டத்தின்படி அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் பின்னாளில் சும்மா வேதனைகள், சாதாரண வேதனைகள் அல்ல, எண்ணெய் சட்டியிலே வார்க்கப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை சீசர்கள், யாருமே எண்ணவில்லை.
பிற்பாடு வந்த அப்போஸ்தலர்கள் சீசர்கள் யாருமே அதை கர்த்தராகிய இயேசு இந்த பாடுகள் பட்டார் என்று தைரியமாக பிரசங்கித்ததற்கு கிடைத்த பரிசு இதுதான். ஆனால் அதிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை அப்போஸ்தலர்களுக்கு வழங்கினார்கள் அந்திரேயா பட்டணத்திலே. அதற்கு பிற்பாடு அந்த கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் மூலமாக நிறைய பிரசங்கிக்கப்பட்டது. இதிலே முதல் அறியாமையாக இருந்த காலத்திலே பவுல் தெரிந்தெடுக்கப்பட்டார். கிறிஸ்தவர்களை அடித்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தளபதி இடத்திலே ஒரு ஓலையை வாங்கி கொண்டு வந்த பொழுது அவர் முன்குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்குறித்து, இவனை, என்னை முள்ளில் உதைத்த இவனை நான் ஒரு கதாபாத்திரமாக உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லி முதலாக ஒரு கிறிஸ்தவர்களை ஒடுக்கின படித்த ஒரு வாலிப இளைஞனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார். யாருக்காக? புறஜாதிகளுக்கு, நமக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக படித்த ஒரு வாலிபனை தெரிந்தெடுத்தார். அந்த அழைப்புக்கு பாத்திரவானாக இருந்து அவர் சொல்லும் பொழுதே, அவரை அழைக்கும் பொழுதே இவர்கள் பயந்து கொண்டார்கள். சீசர்கள், ஒருவேளை பேதுரு கூட அந்த பயத்தில் இருந்திருக்கலாம். ஐயோ, இவன் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினவனாச்சே, நல்லவன் போல உள்ள வந்துருவானே, இது வேண்டாங்க அப்படின்னு கூட எல்லாரும் மறுதளிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அழைத்த அழைப்பு, இவன் கண்டிப்பாக வருவார். பாருங்க, படிக்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அவர் என்ன வார்த்தையை சொன்னார்னு பாருங்க. 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கிக்க போவதில்லை, அவன் என்னாலே எவ்வளவு அடி உதைகளை வாங்க போகிறான் தாங்கிக் கொண்டு 13 நிருபங்களை எழுத போகிறான். புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும், காணாமல் போன இஸ்ரவேலரை ஒன்று கூட்டுவதற்கு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் அழைத்த பாத்திரவான் இந்த பவுல். பவுலுக்கு அற்பாடு பிரசங்கத்தில் கெட்டிக்காரனாக, வாலிப வயதில் கெட்டிக்காரனாக இருந்தவர் பவுல் தான். பேதுரு கற்பாடு அவர்தான். எவ்வளவோ படித்தவர்கள், மத்தேயு படித்தவர், லூக்கா படித்தவர், அவர்கள் சுவிசேஷத்தை எழுதினார்கள். ஆனால் பிரசங்கம் பேதுருவினால் பண்ணப்பட்டது, பவுலினால் பெரிய பிரசங்கம். ஒரு கலக்கத்தையே அந்த தேசத்திலே கொண்டு வந்தார். எல்லோரும் கலக்கமடைந்தார்கள். உண்மையான கிறிஸ்துவே வந்து விட்டாரோ என்று கலக்கம் அடைந்தார்கள். சபையை சீர்படுத்துவதிலிருந்து எல்லா காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய மரண தருவாய் வரை தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாக இருந்து அவர் கொடுத்த அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். எத்தனையோ அவருக்கு கஷ்டங்கள், வியாகுலங்கள் இருந்தது, எதையுமே பொருட்படுத்தவில்லை. தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தராகிய இயேசுக்கு என்று ஒப்பு கொடுத்து வந்தார். அதிலே நாமும் சேர்ந்திருக்கிறோம். அந்த கதாபாத்திரத்திலே நம்மளும் சேர்ந்திருக்கிறோம். நாம் நம்மை முன்குறித்து அழைத்தால் நாம் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம், பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது. இதற்காக என்ன பிரயாசப்பட்டு இருக்கிறோம்? என்னையும் சேர்த்திதான். என்ன பிரயாசப்பட்டு இருக்கிறோம்? யாரை சந்தித்திருக்கிறோம்? யாருக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறோம்? இதை நீங்களே யோசனை பண்ணுங்க. அவர் எல்லாத்தையும் சந்திச்சார். அவர் சொல்றார் இல்லையா ஒரு இடத்துல, நான் வியாதியாக இருந்தேன், என்னை யார் வந்து கொடுத்தீங்க, யார் என்னை எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தீங்க, எனக்கு யார் வந்து உடுப்பு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது
அவர் சொல்கிற வார்த்தைக்கு அப்போது நாங்கள் யாருக்குமே உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே, நீங்கள் எப்போ வியாதிப்பட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த சிறியவரில் யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அவர் சபையை பார்த்து தான் அதை சொல்லுகிறார். சபையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அந்த கஷ்ட நஷ்டங்களை நடத்தக்கூடிய போதகராகட்டும் விசுவாசிகளாகட்டும் அந்த எதற்கு அழைத்தார் என்பதை உணர்ந்து அந்த காரியத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் நடத்துகிற போதகர் தான் செய்யணும் என்பது கிடையாது. போதகரை அடிமைகளாகத்தான் வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அடிமைகளாகத்தான் அழைத்திருக்கிறார். நாம் ஒரு சர்வன்ட், அவ்வளோதான். ஊழியக்காரன் என்பது நமக்கு அந்த தகுதியே கிடையாது. ஊழியக்காரர்கள் பூரா எண்ணெயிலே வாதிக்கப்பட்டு தன்னை உயிரை விட்டவர்கள் தான் ஊழியக்காரர்கள். சபைக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சபையை திடப்படுத்தினவர்கள் ஊழியர்கள். ஆனால் நாம் திடப்படுத்தியவர்கள் அல்ல, சபைக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்தவர்கள் அல்ல. ஏதோ சபை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது, நான் போகிறேன், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள் மரணத்திலே நான் கலந்து கொள்கிறேன், அந்த பாத்திரத்தில் கை கொள்கிறேன், போதும். எனக்கு பிரசங்கம் கூட பாதி கேட்டால் போதும் எனக்கு. அது தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது தகுந்தது அல்ல. அவருடைய பிரயாசப்பட்டதற்கு பலன் அல்ல. இந்த பலனை நாமும் அனுபவிக்க வேண்டும். அந்த வாடாத கிரீடத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அழைத்த அழைப்பை பாத்திரவான்களாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உண்டான கடமைகளை செய்ய வேண்டும். சபையை ஆறுதல் படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். வியாதிப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும். எல்லாமே நாம தான் செய்யணும். நானும் இன்க்ளூட், உங்க கூட சேர்ந்தவன். ஏன்னா அவர் அழைத்த அழைப்பு என்னை ஒரு சர்வெண்டாக, உங்களை ஒரு சர்வெண்டாகத்தான் அழைத்திருக்கிறார். பெரிய ஊழியக்காரர் போதவர் யாருமே இந்த காலத்தில் இல்லை. எல்லா ஊழியக்காரர்களும் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு இந்த பிரசங்கத்தை பண்ணி அதற்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்தவர்கள் தான் ஊழியக்காரர்கள். நானும் நீங்களோ இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் 5000 பேர் 10, அதெல்லாம் ஊழியக்காரர்கள் அல்ல. தங்களை தாங்களே பெருமைப்படுத்துவதற்கும் தங்களுக்கு அதனால் எவ்வளவு வருமானம் வருவது என்று அந்த ஈடு வாங்கிக் கொள்வதற்குத்தான் பிரசங்கம் பண்ணுகிறார்களுடைய வியாதிகளை ஓட்டுகிறார்கள், கட்டுகளை எடுக்கிறார்கள். எல்லாம் அதற்காகத்தான் செய்கிறார்கள். தங்களுடைய பெருமையை அவர்கிட்ட காட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமை என்ன என்பது அவருக்கு தெரியும். நீ பரதேசியா சுத்திட்டு இருக்கிறப்ப உன்னை கொண்டு வந்து நான் உள்ள வச்சதே. ஆபிரகாமே அந்த வார்த்தையை சொல்றார். நம்ம எப்படி சொல்லுவார்? பரதேசியாய் நீ சுற்றி திரிந்த பொழுது. தீமோத்தேயுக்கு கூட எழுதும்போது எங்கும் உள்ள பரதேசிகளுக்கு நான் எழுதுவது அவள் எழுதுகிறார். ஆவியானவர் சொல்லி அவர் எழுதுகிறார். அவர் ஒன்றும் தன்னுடைய இதில் எழுதல. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அந்த வார்த்தைகளை எழுதினார். நாம் ஒரு பரதேசிகள் தான். அவருடைய பார்வைக்கு நாம் ஒரு பரதேசிகள் தான், பெரிய ஜாம்பவான்கள் அல்ல. அவருடைய திட்டத்திற்கு நாம் அடிபணிந்த எவ்வளவோ உதாரணங்களை நாம் இந்த வேதத்திலிருந்து பார்க்கலாம். எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம். இதற்காக பிரயாசப்பட்டவர்கள். அதிலே ஒரு பங்கு நம்மளால் செய்ய முடியும். நாம் செய்ய வேண்டும். அந்த அழைப்புக்கு இனிமேலாவது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். எப்படியாவது தங்களை நான் அவருடைய அழைப்புக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்பதை நானும் விசுவாசிகளாகிய நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள், இந்த பாடுகளை நினைத்து பார்த்து நாம் கையிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்ன ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தைகளை மனதிலே பதிய வைத்து அதன்படி நான் நடப்போம். கர்த்தருடைய பந்திக்கு